கொக்கோ கேண்டியே. நிகிதா ஒரு சின்ன சுறுசுறுப்பான குழந்தை. அவளுக்கு விலங்குகள் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் அவள் வீட்டில் முன்பு ஒரு சிறிய பூனைக்குட்டியை பார்த்தாள். அந்த பூனை மிகவும் பசியாக இருந்தது. நிகிதா உடனே வீட்டுக்குள் ஓடி பாலை கொண்டு வந்து பூனைக்கு கொடுத்தாள். பூனை மகிழ்ச்சியாக பாலை குடித்தது. அதன் பிறகு அது நிகிதாவை விட்டு போகவில்லை. தினமும் அவள் பள்ளியில் இருந்து வந்தவுடன் அந்த பூனை அவளை சந்திக்க வந்தது. நிகிதா அந்த பூனையை பார்த்து, மியாம் குட்டி, இனிமேல் உன் பெயர் மின்னி, சரிதானே என்று கூறினாள். ஒரு நாள் மின்னி காணாமல் போய்விட்டது. நிகிதா மிகவும் கவலையடைந்தாள். அவள் எல்லா இடத்திலையும் தேடினாள். மின்னி எங்க இருக்கு, மின்னி எங்க இருக்கு, மின்னி எங்க இருக்கு என்று அழைத்து கொண்டே தேடினாள். சிறிது நேரம் கழித்து என்று சத்தம் கேட்டது. மின்னி ஒரு மரத்தின் கீழ் சிக்கியிருந்தது. நிகிதா அதை கவனமாக காப்பாற்றினாள். அந்த நாளிலிருந்து நிகிதா மற்றும் மின்னி மிக சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள். கதையின் நீதி: நாம் விலங்குகளை அன்பாக பார்த்தால் அவையும் நம்மை அன்பாக நேசிக்கும்.